ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிட்டுருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, துறையூருக்கு பக்கத்தில் இருக்கிற எரக்குடிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு அந்த கஸ்டமருக்கு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். நம்ம காலையிலேயே கிளம்பிட்டனால ரொம்ப பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வாங்க அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூவாக பேசலாம். இப்போ நம்ம கஸ்டமரோட பிளேஸை ரீச் ஆயாச்சு. இந்த கஸ்டமருக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நார்மல் இன்வெர்ட்டரை சோலார் இன்வெர்ட்டராக மாற்றி கொடுக்க வந்திருக்கோம். அதுக்காக இவங்களுக்கு என்ன சோலார் பேனல் நம்ம போடுறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜன் சோலார் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல 200 வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கஸ்டமருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 200 வாட்ஸ் சோலார் பிளேட்ல 2 நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணி தர போகிறோம். அதோட பின்னாடி டெர்மினல் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வழக்கமாக எல்லா பிராண்ட்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மீட்டர் கேபிள் ப்ளஸ் MC4 கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியே வரும். இதில் அது இப்படி வர்றதில்ல. நம்ம அதை தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேனலோட மேக்ஸிமம் ஆம்ப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பாயிண்ட் சம்திங். வாங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரூஃபில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கஸ்டமரோட ரூஃப் மேலே நம்ம இந்த ப்ளூ ஷீட்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதோட வேலையும் கூடவே போயிட்டுருக்கு. வாங்க பேனல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8:40லேருந்து 8:45 இருக்கும். அந்த டைமில் ஒரு பேனலில் இருந்து வர ஆம்ப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.2 ஆம்ப்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 8:45க்கு அந்த பேனலோட மேக்ஸிமம் ஆம்ப்ஸில் இருந்து பாதி நமக்கு அவைலபிளில் இருக்குது. இப்போ 2 பேனலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க கீழே போயிட்டு நம்ம நார்மல் இன்வெர்ட்டரை சோலார் இன்வெர்ட்டரை மாற்றுறதுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் எல்லாமே பார்த்துடலாம். இந்த பேனலோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7,200க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த கஸ்டமர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிசி கேபிள் 4 ஸ்கொயர் எம்எம்மில் 15 மீட்டர் MC4 கனெக்டரு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கியிருந்தாரு. நம்ம இவருக்கு இன்ஸ்டால் மட்டும்தான் பண்ணித்தரோம். இந்த இன்வெர்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் அவர் வச்சுருக்காரு. நம்ம அதுக்கு மேலே சீட்டு போட்டிருக்காங்க. அங்கே தான் நம்ம பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா UTL பிராண்ட்லேருந்து 40 ஆம்ப்ஸ் SMU யூனிட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தரப்போகிறோம். இதோட ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,900 3,000 அவைலபிளில் இருக்குது. இந்த சுவிட்ச் கான்ஃபிகரேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கான்ஃபிகரேஷனுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு ஃப்ரண்ட் சைடே முன்னாடி பக்கட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த SMU யூனிட்டோட பாட்டம் சைடில் 2 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று DC லைனுக்கும் ஒன்று AC லைனுக்கும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரியே பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டரும் சோலார் பேனலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளேவும் ஆன் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் காட்டுதுன்னு நீங்களே பாருங்கள். பேட்டரி காட்டுது. பேட்டரி ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் 3 ஆம்ப்ஸில் டாப் அப் பண்ணிகிட்டு இருக்கு. சோலார்லேருந்து வர டோட்டல் ஆம்ப்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோட்டிங் ஆம்ப்ஸை மட்டும் எடுத்து அந்த பேட்டரி இந்த SMU யூனிட் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கு. மெயின் ஆப்சண்ட்னு காட்டுது, பைபாஸ் ஆஃப்னு காட்டுது. ஏன்னா நம்ம மெயின் இப்போ ஆஃபில் வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஆன் பண்ணிடலாம். இந்த கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 150 AH இன்வெர்டர் பேட்டரி ப்ளஸ் 1050 VA இன்வெர்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மெயின் ஆன் பண்ணியாச்சு. மெயின் ஆன் பண்ணியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்வெர்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா EV மோடுக்கு மாறவே இல்லை. பேக்கப் மோடில் தான் இருக்குது. இது ஏன் பேக்கப் மோடில் வச்சுக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் அவைலபிளில் இருக்கும்போது இந்த SMU யூனிட் இந்த இன்வெர்டரை பேக்கப் மோடில் தான் வச்சுக்கும். எப்போ பேட்டரியோட வோல்டேஜ் 11.7க்கு கீழே வருதோ அந்த டைம்ல சோலார் பவரும் பத்தலையோ அந்த டைம்ல தான் இது EBயை கனெக்ட் பண்ணி விடும் பகல் டைம்ல.
நார்மலாக வந்து ஈவினிங் ஆயிடுச்சுனாவே இந்த இன்வெர்ட்டரை வந்து இபி மோடுக்கு இந்த எஸ்எம்யூ யூனிட் மாற்றிடும். அது இல்லாமல் பகல் டைமில் தான் அந்த ப்ரொசீஜர் படி வந்து அது வேலை செய்யும். இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே வந்து ஆகுது. இதில் வந்து பாருங்க 0.1 கிலோவாட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதற்கான அமௌண்ட்டும் வந்து சைடில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.